வணக்கம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஒரு வருஷம் போல இந்த வருஷமும் முதலமைச்சர் புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியேற்றம் செய்வார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி ஆகஸ்ட் 15, 1947 தேசிய கொடி இந்த கோட்டையில் பறந்துட்டுருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுதான் முதல் சுதந்திர தினம். ஆனால் அதற்கும் முன்னாடி ஒரு நாள் தேசிய கொடி அங்கே பறந்தது அப்படின்னா நீங்கள் எல்லாரும் நம்புவீங்களா? அது என்ன கதைங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த கொடி நம்ம எல்லாரும் பஸ்லேயோ கார்லேயோ நடந்து போகிறச்சையோ இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பக்கத்தில் நம்ம போனோன்னா அந்த கொடி கம்பத்து மேலே நம்ம தேசிய கொடி பறந்துட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். சென்னையில் பல பகுதிகள்லேருந்து இந்த கொடி கம்பம் ஒரு காலத்தில் தெரிஞ்சிருக்கு. மல்டி ஸ்டோரிட் பில்டிங் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி. இப்போது அது அங்கேருந்தெல்லாம் தெரியறதில்ல. ஆனாலும் பீச் ரோட்டில் நீங்கள் எங்கே நின்னீங்கனாலும் அந்த கொடி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல கொடி கம்பங்களில் இது மிக உயரமான கொடிக்கம்பம். இதுதான் 148 அடி உயரமான கொடிக்கம்பம். இப்போ இருக்கிற கொடிக்கம்பம் ஸ்டீலில் செய்யப்பட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது மரத்தில் செய்யப்பட்டது. அது எந்த வருஷம் இந்த கோட்டைக்கு வந்ததுன்னு நம்ம பார்க்க வேண்டாமா? 1688 வருஷம், அதாவது 1688. ஆங்கிலேயர்கள் இங்கே இருந்த பொழுது ஒரு கப்பல் புயல் தாக்கி முழுகினதுனால அதில் இருந்த கொடிமரத்தை கழட்டி அவங்க கோட்டைக்கு எடுத்துன்னு வந்தாங்களாம். அப்போ இங்கே இருந்த ஆளுநர், அதாவது எலிஹு ஏல்ங்கிறவர், இதை கொடிக்கம்பமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டையில் அந்த கொடிக்கம்பத்தை நட்டு அதுக்கு மேலே ஆங்கிலேயர்களோட கொடி, அதாவது யூனியன் ஜாக்கை அவங்க பறக்க விட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் சின்னமாக இருந்தது. இந்த கொடியை எப்போவுமே இந்த கொடிக்கம்பத்திலேருந்து நம்ம பறக்க விட்டுட்டே இருக்கணும், இதை இறக்கவே விடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. 1746 வருடம் பிரெஞ்சுக்காரங்க இங்கே 3 வருஷம் புனித ஜார்ஜ் கோட்டை மேலே ஆட்சி செய்தபோது முதல்ல அவங்க செஞ்ச காரியம் என்னென்னா, யூனியன் ஜாக்கை கிழித்து அதற்கு பதிலாக அவங்களோட கொடியை அங்கே ஏற விட்டது தான். அதற்கு 3 வருஷம் பிறகு ஆங்கிலேயர்கள் திரும்பி வந்தோடனே அவங்க என்ன செஞ்சாங்க, பிரெஞ்சு கொடியை முதல்ல கழட்டி அவங்களோட யூனியன் ஜாக்கை அது மேலே ஏற்றி விட்டாங்க. அன்னிலேருந்து அவங்க எப்போவுமே அந்த கொடி, அந்த கொடிக்கம்பம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதையே அவங்க பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. புயல் வரும்பொழுதெல்லாம் அதுக்கு கயரெல்லாம் கட்டி அதை ஃபேமாக நிறுத்தி வச்சுருப்பாங்க. யுத்தம் வரைச்சே அதை கோட்டையோட உள்புறத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்றைக்குமே அந்த கொடி அந்த கம்பத்திலேருந்து இறங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு கொள்கை. இது நம்மளுடைய சுதந்திர வீரர்கள், அதாவது தேசிய சுதந்திர வீரர்கள், அவங்களுக்கு எப்போ இந்த கொடிக்கம்பத்தை பார்த்தாலும் அதற்கு மேலே யூனியன் ஜாக் பறக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப வருத்தம் அடைவாங்க. ஐயோ, எப்போ நம்ம பாரத கொடி இது மேலே பறக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. அதற்கு பதில் மாதிரி சுப்பிரமணிய பாரதி சுதந்திரம் வரத்துக்கு 27 வருடங்கள் முன்னாடியே அவர் எழுதினது, தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர், தாயின் மணிக்கொடி பாரீர். பாரதி சென்னையில் தானே இருந்தார். அவர் பல தடவை அந்த ஏரியாவுக்கு போயிருப்பார். பல தடவை கோட்டையில் பறக்கிற யூனியன் ஜாக்கை பார்த்துருப்பார். அவரும் கனவு கண்டிருப்பார், எப்போ தேசிய கொடி இங்கே பறக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் ஆர்யா பாஷ்யம் அப்படிங்கிறவர் ஒரு சுதந்திர வீரர். கும்பகோணத்தில் பிறந்தவர். 1907 வருஷம் பிறந்தவர். 1919 வருஷம் ஜலியன்வாலா பாக் படுகொலை நடந்த பொழுது அவர் படிப்பை எல்லாம் விட்டுட்டு சுதந்திர போராட்டத்தில் இறங்கிட்டார். ஆனால் அவர் மகாத்மா காந்தி மாதிரி சத்தியாகிரகம் செஞ்சு சுதந்திரம் வரும்னு அவர் எதிர்பார்க்கலை. அவர் புரட்சி செய்து, கிளர்ச்சி செய்து, போர் செய்து தான் சுதந்திரம் வரும் அப்படின்னு அவர் நம்பியிருந்தார். அதனால் அவர் ஒரு ரேடிக்கல் ரிவல்யூஷனரி அப்படின்லாம் அவரை பற்றி சொல்லுவாங்க. எப்போவுமே போலீஸ் அவர் மேலே ஒரு கண் வச்சுட்டே தான் இருக்கும். ஜான்வரி 26 அன்று காலை, மார்கழி மாதம் முடிஞ்சு தை மாதம் வந்திருக்கு. இன்னும் இருட்டாக தான் இருந்திருக்கும். அதிகாலை ஒரு 4:30-5 மணி இருக்கும். அவர் அந்த தன்னோட கையில் தேசிய கொடியை எடுத்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி, அதுவும் எப்படி அந்த செக்யூரிட்டியெல்லாம் தாண்டி புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே போனார்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே போய் அந்த கம்பத்தை சுற்றி இருக்கிற கயர் மூலமாக முள்ளாக அந்த கம்பத்து மேலே ஏற ஆரம்பித்தார். கையில் கொடியை வச்சுட்டே
148 அடியும் ஏறிட்டார். அங்கே ஏறின உடனே யூனியன் ஜாக்கை கிழிச்சு கீழே தள்ளி தேசிய கொடியை அந்த இடத்துல கட்ட விட்டு அதை பறக்க விட்டு வந்தே மாத்தரம் அப்படின்னு கத்தியிருக்கார். அதுக்குள்ளே வெளிச்சம் வந்தாச்சு. சென்னையில் தான் 6 மணிக்கு வெளிச்சம் வந்துடுமே. செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க இவர் அங்கே மேலே ஏறிட்டு இருக்கிறத. ஆனால் யாராலையுமே அவர் பின்னாடி ஏறி போய் அவரை இறக்க முடியாது. எப்படியும் மேலே போனவர் கீழே தான் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே ஒரு வெல்கமிங் கமிட்டி மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க, வரவேற்பு கமிட்டி மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவர் அந்த 148 அடியில் கொடியை பறக்க விட்டுட்டு முள்ளாக கீழே இறங்குறார். இவங்கெல்லாம் கீழே காத்துட்ருக்காங்க அவர் வருவார் அப்படின்னு. அவர் ஒரு 50 அடி வந்த உடனே எல்லா போலீஸ்காரங்க மேலேயும் விழுந்து அவங்க எல்லாரையும் அடித்து, அதற்கு பிறகு அவங்க எல்லாரும் அவரை சூழ்ந்து போலீஸ் வண்டியில் ஏற்றி மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட், அதாவது ஜார்ஜ் டவுனில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவர் மேலே விசாரணை நடக்கிறது. அப்போது இருந்த நீதிபதி அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ மன்னிப்பு கூறினேன்னா நாங்கள் உன்னை விட்டுடுவோம், ஏன்னா நீ சின்ன பையன், உனக்கு அவ்வளோ வயசாகலை, 23 வயசு தான் ஆறுது, அதனால் நாங்கள் உன்னை விட்டுடுவோம், உனக்கு பல வருஷங்கள் இருக்குது, நீ படிக்கலாம், பெரிய பதவிக்கு வரலாம், எதுக்கு இதெல்லாம் செய்கிற, நீ மன்னிப்பு கேட்டுடு அப்படிங்கிறார். அதுக்கு பாஷ்யம் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் மன்னிப்பு கூற முடியாது, அதுக்கு பதிலாக நான் மகிழ்ச்சி தெரிவிக்க போகிறேன். எதுக்குப்பா நீ மகிழ்ச்சி தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டோடனே, ஒன்று வந்து யூனியன் ஜாக்கை கழட்டி அங்கே தேசிய கொடியை பறக்க விட்டதுக்கு நான் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். இரண்டாவது, கீழே இறங்கி வரும்பொழுது பல போலீஸ்காரங்களை அடித்ததுக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, எது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறார். உடனே அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஜெயிலில் இருந்து அவர் 2 வருஷம் கழித்து வெளியில் வரார். பல வருஷத்துக்கு பிறகு ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே போனபோது அவருக்கு வந்து 30 அடி சாட்டையால் கொடுத்தாங்க. ஒரு அடிக்கும் இவர் வந்தே மாத்திரம் அப்படின்னு கத்தியிருக்கார். வெளியில் வந்த பிறகும் அவர் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தை விடவே இல்லை. 1947 வருஷம் வந்தது, சுதந்திரமும் வந்தது. அந்த சமயத்தில் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் வந்து சேர்ந்து கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்களோ அவங்க எல்லாருக்கும் தியாகின்னு ஒரு பத்திரம் கொடுத்து ஒரு பென்ஷனும் கொடுத்தாங்க, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஊதியம் கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்கும். பாஷ்யம் அதை வாங்கிக்கல. அதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இந்த பணமும் இந்த பத்திரமும் கைக்கு வருங்கிறதுக்காக நாங்கள்லாம் சுதந்திரத்துக்கு போராடலை, நம்ம நாடு வந்து சுதந்திரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து போராடினோம், இந்த பணத்தை என்னால் வாங்கிக்க முடியாது அப்படின்னுட்டார். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாஷ்யம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தபோது அவங்க குடும்பத்தில் சேர்ந்து இருந்தவங்க, அதாவது அவருடைய அண்ணா, அவருடைய மாமா, அவங்கெல்லாம் பெரிய அரசாங்க அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு இவர் யாருன்னு கூட தெரியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவர் தன்னோட தம்பியோ தன்னோட மருமா அப்படின்லாம் சொன்னான்னா இவங்களுக்கு பதவி போயிடுமே, அதனால் எங்களுக்கு இவன் யாருன்னு கூட தெரியாது அப்படின்ட்டாங்க. சுதந்திரம் வந்த உடனே ஐயோ அவன் தான் என்னோட தம்பி, ஐயோ இவன் தான் என்னோட மருமா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் பெரிய பதவிக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி செய்யவே இல்லை. இவர் குடும்பத்தை எப்படி நடத்துறது? மகாத்மா காந்தியோட சிலை, மகாத்மா காந்தியோட ஸ்கெட்சஸ், சுப்பிரமணிய பாரதியோட ஸ்கெட்சஸ் இதெல்லாம் செஞ்சு விற்று அதில் தான் அவருடைய காலத்தை அவர் கழித்து வந்துட்டு இருந்தார். இன்றைக்கும் தமிழ்நாடு சட்டசபையில் சுப்பிரமணிய பாரதியோட படம் அவர் வரைஞ்ச படம் தான். அதே மாதிரி சத்தியமூர்த்தியோட சிலை, அது வந்து நம்ம கார்ப்பரேஷனில் ரிப்பன் பில்டிங் வாசலில் இருக்குது, அந்த சிலையும் அவர் செஞ்ச சிலை தான். ஆர்யா பாஷ்யம், அவருடைய புனை பெயர் ஆர்யா, பாஷ்யம்ங்கிறது தான் அவருடைய சொந்த பெயர். ஆர்யா பாஷ்யம் 1999 ஆண்டு தான் மரணம் அடைந்தார். அவருக்கு 93 வயசு. ஆனால் அவர் யார், அவர் செஞ்ச தியாகம் என்ன, இதெல்லாம் உலகம் மறந்துடுத்து. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல வருஷங்கள் ஆகிவிட்டன. ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி புனித ஜார்ஜ் கோட்டையில் தியாகிகள் தினம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதில் கொடிக்கம்பத்துக்கு கீழே 3 படங்களை வச்சுருந்தாங்க. மந்திரிகள்லாம் வந்து அந்த படத்துக்கு மேலே பூவெல்லாம் போட்டுட்டு போனாங்க. ஒன்று வந்து சம்பகராமன் பிள்ளை, அடுத்தது சங்கரலிங்கனார், 3வது தியாகி ஆர்யா பாஷ்யம். இவங்க 3 பேர் படமும் தான் இருந்தது. ஆர்யா பாஷ்யத்தோட படம் அந்த கொடிக்கம்பத்துக்கு அடியில் இருந்தது. எந்த கொடிக்கம்பத்துக்கு மேலே அவர் ஏறி போய் தேசிய கொடியை பறக்க விட்டாரோ அதே கொடிக்கம்பத்துக்கு அடியில் அவரோட ஃபோட்டோவை வச்சு அங்கே அதுக்கு மேலே மலர்லாம் போட்டாங்க. இன்னொரு சுவையான விஷயம் என்னென்னா, 1947 வருஷம் ஆகஸ்ட் 15 இந்தியாவில் பல இடங்களில் வந்து கொடியை பறக்க விட்டாங்க, தேசிய கொடியை பறக்க விட்டாங்க. அதற்கு பிறகு அன்றைக்கு பறந்த கொடியெல்லாம் என்னாச்சு? ஒரு 2-3 கொடி தான் மிச்சம் யாராவது பத்திரமாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் பறந்த கொடியும்
எந்த புண்ணியவானோ அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை பத்திரமாக மடித்து உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க. அது இன்றைக்கும் அந்த கோட்டையில் இருக்கிற மியூசியமில் நீங்கள் மாடியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அது வச்சுருக்காங்க. அதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 முதல் சுதந்திர தினத்தன்னைக்கு பறக்க விட்ட கொடி. அதை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும். நான் முதல்ல இந்த கொடிக்கம்பம் மரத்தால் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த 1688 வருஷம் ஏற்றப்பட்ட கொடிக்கம்பம் 1996 வருஷம் வரைக்கும் அப்படியே இருந்தது. எத்தனை வருஷம் பார்த்துக்குங்க, 300 வருஷத்துக்கு மேலே அப்படியே இருந்திருக்கு. அந்த காலத்து மரம் எப்படி இருந்திருக்கு. அதற்கு பிறகு மெல்ல அதில் சில கிராக்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே அதை கழட்டி இப்போ ஒரு ஸ்டீல் ஃப்ளாக் போஸ்ட்டு அங்கே வச்சுருக்காங்க. ஆனாலும் அதை பார்க்குற போதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வருது, நினைவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் எப்படி அதற்கு மேலே யூனியன் ஜாக் எப்பொழுதுமே பறந்துட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது, பாரதி எப்படி ஒரு நாள் அதில் கொடி, தேசிய கொடி பறக்கும் அப்படின்னு கவிதை எழுதினது, ஆர்யா பாஷ்யம் எப்படி அதற்கு மேலே ஏறி போய் ஒரு நாள் யூனியன் ஜாக்கை கிழித்து தேசிய கொடியை அங்கே பறக்க விட்டது. இன்றைக்கும் நம்மளுடைய சுதந்திர கொடி அங்கே பறந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் நமக்கு நினைவுக்கு வருது. எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கு இல்லையா? ஒரு சுதந்திர தேசத்தோட சின்னம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா முதல்ல நம்ம மைண்டில் என்ன வருது? கொடி தான். வாங்க இன்னைக்கு இந்திய கொடியோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடின்னு கிடையாது. ஏன்னா பல்வேறு ராஜ்யங்கள் இருந்தன. ஒரு ராஜ்யத்துக்கும் அதோட கொடிகள் உண்டு. ஒரு போருக்கு போனாங்கன்னா இந்த அரசர் ஒரு கொடி எடுத்துகிட்டு வருவார், அந்த அரசர் ஒரு கொடி எடுத்துகிட்டு வருவார். எந்த அரசரோட கொடி கம்பம் முதல்ல முறியடிக்கப்படுறதோ அவர் தோல்வி அடைந்து விடுவார் அப்படின்னெல்லாம் கதையெல்லாம் உண்டு. 1857 வருடம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போராட்டம் முடிந்த பிறகு ஆங்கிலேயர்கள் கம்பெனியோட ராஜ்யத்தை முடித்து அரசாங்கமே இந்தியாவுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாங்க. ஆங்கிலேய அரசாங்கமே எடுத்துக்கொண்டாங்க. அப்போ முதல்ல ஒரு கொடி இந்தியாவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு புது கொடியை அவங்க தயார் பண்ணினாங்க. அது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீல கலரில் மேலே ஒரு சின்ன பகுதியில் ஆங்கிலேய கொடி, அதாவது யூனியன் ஜாக், அப்புறம் சைடில் ஒரு பெரிய ஸ்டார். அந்த ஸ்டாருக்கு பெயர் ஸ்டார் ஆஃப் இந்தியா. இதை தான் 1857 வருடம் ஆங்கிலேய கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஒரு கொடியாக தயார் செஞ்சாங்க. ஆனால் அந்த கொடி ஒரு பிரபலம் அடையவே இல்லை. அது பல பேர் அது எப்படி இருக்குன்னு கூட பல பேருக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதல்ல ஆங்கிலேயர்களோட கொடி எங்கே பறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னையில் தான். 1688 வருடம் அப்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் ஆங்கிலேய அரசோட கொடியை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கேருந்து அனுமதி வந்தது. அப்போது அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடி அப்போ இருந்த ஆளுநர் எலைஹூ ஏல் அப்படிங்கிறவர் அந்த கொடியை நம்ம புனித ஜார்ஜ் கோட்டையில் பறக்க விட்டாராம். அது நடந்து ஒரு சுமார் 200 வருடங்கள் கழித்து இந்த 1857 வருடம் முதல் சுதந்திர போராட்டம் முடிந்த உடனே இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்களால் கொடுக்கப்பட்ட முதல் கொடி வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1904 வருஷம் அந்த காலகட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் ஒரு மாதிரி ஆரம்பித்து விட்டது. அப்போது சிஸ்டர் நிவேதிதா, அவங்களுடைய சொந்த பெயர் மார்கரெட் நோபல், இவங்க சுவாமி விவேகானந்தாவோட சீடர்களில் ஒருவர். அவர் தான் முதல்ல தேசிய கொடி அப்படின்னு ஒன்று தயார் செஞ்சாங்க. அந்த தேசிய கொடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு பேக்ரவுண்டில் நடுவில் இந்திரன் அவருடைய கையில் வைத்திருக்கிற வஜ்ராயுதம், அதாவது மின்னல் கொடி, அந்த மின்னல் கொடியில் ஒரு சின்ன சந்திரன் மேலே நிலா, அதுக்கு 2 பக்கமும் வந்தே மாத்தரம் அப்படின்னு எழுதியிருக்கும். சுற்றி வர 108 வழக்குகள், அதாவது எண்ணெய் விட்ட அகல் வழக்குகளை காமிச்சு ஒரு கொடி அவங்க தயார் செஞ்சாங்க. இந்த வந்தே மாத்தரம் எதற்காக அவங்க அதில் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில், அதாவது 19ஆவது நூற்றாண்டில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு ஒரு பெங்காலி நாவலாசிரியர் ஆனந்த மட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் தான் முதல்ல பாரத தாய், பாரத மாதா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முதல்ல அந்த பாரத மாதாவையே காளியாக நம்ம வழிபடணும் அப்படின்லாம் சொல்லி அதில் தான் முதல்ல அந்த வந்தே மாதரம்
வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம். அந்த பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அந்த பாட்டு அந்த புத்தகத்தில் தான் வந்தது. அதற்கு பிறகு வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பாரத சுதந்திரத்திற்கே ஒரு பெரிய சொல்லாக மாறி எல்லாருமே வந்து அதை உபயோகிக்க ஆரம்பித்தாங்க. 1904 5வது வருடங்களில் வந்து இந்த சிஸ்டர் நிவேதிதா அவர்கள் இந்த கொடியை வந்து தயார் செஞ்சாங்க. அப்போது நம்ம சுப்பிரமணிய பாரதி அந்த கொடியை வந்து எப்படி ஒரு கவிதையில் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாமா? தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் அப்படின்னு எழுதிட்டு, அதற்கு பிறகு அவர் எப்படி இந்த சிஸ்டர் நிவேதிதா தயார் செஞ்ச கொடியை தான் அவர் பார்த்துருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து தெரியறது பாருங்க. ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர் அப்படிங்கிறார். அங்கே வந்தே மாதரம் அப்படின்னு எழுதியிருக்கு அப்படிங்கிறது தெரியறது. அதற்கு அடுத்தது பாருங்க, இந்திரம் வஜ்ரம் ஒரு பால். அந்த இந்திரனோட வஜ்ரம் அந்த கொடியில் இருக்கு. அதில் எங்கள் துருக்கர் இளம்பிறை ஓர்பால். ஒரு சின்ன நிலாவோட ஒரு டிசைன் அதில் இருக்கிறதுனால அதை வந்து முகமதியர்களுக்காக அவங்களையும் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் சேர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி சிஸ்டர் நிவேதிதா செஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்து சுப்பிரமணிய பாரதி அவருடைய கவிதையில் வந்து எழுதுறார். மந்திரம் நடுவுற தோன்றும். எந்த மந்திரம்? வந்தே மாதரம் அப்படிங்கிறது. அதன் மாண்பை வகுத்திட வல்லவன் யானோ, தாயின் மணிக்கொடி பாரீர். அவர் வந்து அந்த கொடியை தான் வந்து இங்கே வர்ணனை செய்கிறார். 1905வது வருடம் பங்காள், அதாவது வங்காள மாகாணம் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டது. அதை அந்த பிரிவை வந்து எதிர்த்து ஒரு பெரிய கிளர்ச்சி கிளம்பியது. அப்போது இந்த சிஸ்டர் நிவேதிதா செஞ்ச கொடியை வந்து உபயோகப்படுத்தாமல் ஒரு புது கொடி வங்காளத்தில் வந்து அவங்க தயார் செஞ்சாங்க. அதில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்தே மாதரம் அப்படின்னு எழுதியிருந்தது. மேலே வந்து 8 நட்சத்திரங்களை போட்டுட்டு கீழே வந்து ஒரு சூரியன், ஒரு நிலா, ஒரு பிறை சந்திரன். இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 தாரகைகள் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அதாவது ஆங்கிலேயர்களால் அரசாளப்பட்ட இந்தியாவில் 8 மாகாணங்கள் இருந்தது. அதாவது வங்காளம், பாம்பே, மெட்ராஸ், சென்ட்ரல் ப்ராவின்சஸ், இப்போ நம்ம வந்து மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது யுனைடெட் ப்ராவின்சஸ், இப்போ நம்ம வந்து யூபி அப்படின்னு சொல்கிறோம். நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ், அது இப்போ பாகிஸ்தானாக மாறிவிட்டது. பஞ்சாப், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ஏஜென்சி, இப்போ அசாம், மேகாலயா, ஷில்லாங் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த 8 ராஜ்யங்களையும் வச்சு தான் அந்த 8 தாரகைகள் மேலே. கீழே சூரியன் எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்களெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரியன். பிறைச்சந்திரன் வந்து முகமதியர்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் அவங்க தயார் செஞ்சாங்க. இந்த டிசைனையே வந்து கொஞ்சம் மாற்றி மேடம் பிக்காய்ஜி காமா அப்படிங்கிற ஒரு பார்சி பெண்மணி 1907வது வருஷம் இன்டர்நேஷ்னல் சோஷலிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மாநாடு வந்து ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. அங்கே வந்து அவங்க இந்த இந்திய கொடியை கொஞ்சம் அந்த டிசைனை மாற்றி அவங்க அங்கே எடுத்துக்கொண்டு போய் அதை வந்து காமிச்சாங்க. அதற்கு பிறகு இப்படி தான் இந்த கொடி தான் வந்து போராட்டத்துக்கு உபயோகமான கொடி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இதை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 1915, 16, 17களில் வந்து ஆனி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று புதுசாக ஆரம்பித்தாங்க. அதாவது தன்னாட்சி இயக்கம். ஆங்கிலேயர்களை விட்டு இந்தியா தானே வந்து தன்னுடைய ராஜ்யங்களெல்லாம் வந்து நடத்தணும், அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்களோட சேர்ந்து மராட்டிய பால் கங்காதர் திலக் அப்படிங்கிற வீரரும் இருந்தார். அவங்க 2 பேரும் என்ன பண்ணினாங்க, ஒரு புது கொடியை வந்து தயார் செஞ்சாங்க. அந்த புது கொடியில் பார்த்தீங்கன்னா சிகப்பு வரி, அதற்கு கீழே பச்சை வரி, திரும்பி சிகப்பு வரி, பச்சை வரி, இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு கொடி. அந்த கொடியில் 7 நட்சத்திரங்கள். அந்த 7 நட்சத்திரங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பால் கங்காதர் திலக் வந்து அந்த காலத்தில் வந்து புராணிக காலத்தில் 7 ரிஷிகள் இருந்ததுனால சப்த ரிஷிகளை வந்து காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கொடி. மேலே யூனியன் ஜாக்குக்கு ஒரு சின்ன இடமும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கொடி வந்து பால் கங்காதர் திலக்கும் ஆனி பெசன்ட் அம்மையாரும் வந்து தயார் செஞ்சாங்க. முதல்ல இந்த கொடி மேலே ஒரு தடை விதித்ததே வந்து கோயம்புத்தூரில் தான்.
அப்போ இருந்த கலெக்டர் வந்து இந்த கொடியை வெளியில் காமிக்கக்கூடாது, இது வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிர்த்து வந்து ஒரு சின்னமாக இருக்கிற கொடி, இதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் மேலே ஒரு தடை விதித்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாக் டு பி பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் தான். ஆனி பெசன்ட் அம்மையாரும் பால் கங்காதர் திலக்கும் தயார் செஞ்ச அந்த ஃப்ளாக். அதற்கு பிறகு சென்னை ஹைகோர்ட் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வக்கீல்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணினாங்க, ஆந்திராவில் ஒரு வேளாண்மை துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்த, அதற்கு பிறகு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து இருந்த ஒரு டீச்சரை வந்து, அவர் பேர் பிங்களி வெங்கையா, அவரை கூப்பிட்டு கொடி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து 16-17 டிசைன்ஸை கொண்டு வந்து இந்த ஹைகோர்ட்டில் இருக்கிற வக்கீல்கள் எல்லாருக்கும் காமிச்சார். அது அவங்க எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் 1921 ஆண்டு மகாத்மா காந்தி தென்னிந்தியாவுக்கு வந்து விஜயவாடாவுக்கு வந்தார். அங்கே வந்தபோது இந்த பிங்களி வெங்கையா தன்னுடைய கொடியெல்லாம் செஞ்ச டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சார். காந்திக்கு இந்த டிசைன் எல்லாம் ரொம்ப பிடித்து போய்விட்டது. அவர் வந்து அந்த கொடியோட டிசைனில் சில மாற்றங்கள் எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி ஒரு கொடி எனக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பிங்களி வெங்கையாட்ட சொல்லி அவரை அனுப்பிச்சி வச்சுட்டார். அதை வந்து ஒரு தேதிக்குள்ளே அந்த கொடி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் காந்தி. அந்த தேதிக்குள்ளே பிங்களி வெங்கையாவால் அந்த கொடியை அனுப்ப முடியல. அதனால் காந்தி என்ன செஞ்சார், அவரே வந்து ஒரு கொடியை டிசைன் பண்ணினார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு வரி, பச்சை வரி, மேலே வந்து வெள்ளை கலரில் ஒரு வரி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு வரி வந்து இந்துக்களுக்காக, பச்சை வரி வந்து முகமதியர்களுக்காக, வெள்ளை வரி வந்து இந்தியாவில் இருக்கிற மீதி எல்லா மதத்தையும் காமிக்கிற மாதிரி, அதற்கு நடுவில் வந்து ஒரு பெரிய கயிறாட்டணும். இந்த டிசைனை போட்டு காந்தி வந்து 1921 அவரே ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து வெளியிட்டுட்டார். அதற்கு பிறகு பிங்களி வெங்கையாவும் அந்த டிசைனை பார்த்து அதில் சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சு, முதல்ல நம்ம வந்து இந்த ட்ரை கலர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மேலே வந்து ஒரு சாஃப்ரன், கீழே நடுவில் வந்து வெள்ளை, அதற்கு கீழே பச்சை, இந்த 3 கலர்லேயும் ஒரு டிசைன் பண்ணி நடுவில் ஒரு கயிறாட்டனத்தை காமிச்சு அதை கொண்டு போய் காந்தியிடம் கொடுத்தார். அந்த கொடி தான் காங்கிரஸ் கட்சியோட கொடியாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு அதுவே சுதந்திர போராட்டத்தோட கொடியாகவும் மாறிவிட்டது. 1921 பச்சை வர்ணம் வந்து முகமதியர்களுக்காகவும், ஆரஞ்சு வர்ணம் வந்து இந்துக்களுக்காகவும், வெள்ளை வர்ணம் வந்து மீதி மதத்தை சான்றவர்களுக்காகவும் அப்படின்னு சொன்ன அதே மகாத்மா காந்தி 1929 தன்னுடைய மனசை மாற்றி கொண்டு விட்டார். அப்போ அவர் என்ன எழுதினார்னா, இந்த பச்சை அப்படிங்கிறது வந்து நம்பிக்கைக்காகவும், இந்த ஆரஞ்சு வர்ணம் அப்படிங்கிறது வந்து தியாகத்துக்காகவும், வெள்ளைங்கிறது தூய்மைக்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். 1947 வரையில் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் தன்னுடைய மாநாடு நடத்தித்தோ, சுதந்திர வீரர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ எல்லா இடத்துலையும் இந்த கொடி தான். இதுக்கு ஸ்வராஜ்ய கொடி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது நாமே நம்மளுடைய அரசை வந்து நம்ம பரிபாலனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொடி. அதனால இதுக்கு வந்து ஸ்வராஜ்ய கொடி அப்படின்னு பேர். 1920 இந்த கொடி, ஸ்வராஜ்ய கொடியை காங்கிரஸ் பார்ட்டி தன்னுடைய கொடியாக எடுத்துக்கொண்ட பிறகு கொடி சத்தியாகிரகம் அப்படின்னே ஒன்று நடந்தது. இந்த நாக்பூர், மகாராஷ்டிரா இந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த சுதந்திர கொடியை போய் பல இடத்துல போய் நட்டுட்டு வந்துடுவாங்க. அதை உடனே ஆங்கிலேய அரசு வந்து அந்த கொடியெல்லாம் எடுத்து கொண்டு போய் தூர வீழ்ச்சி எறிஞ்சு, யாரை வந்து அதெல்லாம் அந்த இடத்துல நட்டாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்க எல்லாரையும் சிறையில் கொண்டு போய் வைப்பாங்க. இதில் மொத்தம் 1500 பேர் சிறைக்கு போயிருக்காங்க இந்த கொடி சத்தியாகிரகத்தில். காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு பிளவு வந்தது. இந்த கொடி சத்தியாகிரகம் தேவையா, எதற்காக இதை செஞ்சு கொண்டிருக்கோம் அப்படின்லாம் கேட்டாங்க. ஆனால் கடைசியில் காங்கிரஸ் கட்சியே வந்து அதை ஆமோதித்து இது தேவை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த கொடி சத்தியாகிரகத்தை அதற்கு பிறகு செஞ்சுருக்காங்க. 1932 ஆர்யா பாஷ்யம் சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற 148 அடி கொடி கம்பத்து மேலே ஏறி அங்கே இருக்கிற ஆங்கிலேய கொடியை கிழித்து அதற்கு பிறகு அங்கே இந்த ஸ்வராஜ்ய கொடியை தான் பறக்க விட்டார். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசியிருக்கேன். 1946-7 வருடங்களில் சுதந்திரம் வந்துவிடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிந்து போய்விட்டது. அப்பொழுது டெல்லியில் என்ன பண்ணினாங்க, ஒரு சட்ட அமைப்பு குழு, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி, சட்ட அமைப்பு அவை
ஒன்று வந்து கூடினாங்க. அதாவது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன், சட்ட அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காக. அதில் ஒரு அங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டிசைனும் வந்து அவங்க எல்லாரும் அங்கே வந்து அதை வந்து விவாதித்திருக்காங்க. அந்த கொடியோட டிசைனை வந்து விவாதித்த குழுவில் வந்து பாபு ராஜேந்திர பிரசாத், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சரோஜினி நாயுடு, KM முன்ஷி, BR அம்பேத்கர், இது போல் பல பேர் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணினாங்க, கடைசியில் அதே டிசைன், அந்த பிங்களி வெங்கையா கொடுத்த அதே டிசைனை தான் இந்திய தேசிய கொடியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஒரே ஒரு மாற்றம் செஞ்சாங்க. என்னென்னா, நடுவில் இருக்கிற அந்த ராட்னத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல அசோக சக்கரத்தை கொண்டு வந்து அவங்க பொருத்தினாங்க. இந்த டிசைனை எடுத்து கொண்டு போய் ஜவஹர்லால் நேருவிடம் கொடுத்த உடனே அவர் வந்து இந்த டிசைன் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து சட்ட அமைப்பு அவையில் வந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கே வந்து அது வந்து எல்லாரும் வந்து அதை ஆமோதித்து அதற்கு பிறகு அதுவே சுதந்திர இந்தியாவோட கொடியாகவும் மாறிவிட்டது. 1947 வருஷம் சுதந்திர இந்தியாவுடைய முதல் தபால் தலை எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கொடி தான். இங்கே இருக்கு பாருங்க. அதற்கு பிறகு இந்த கொடியை வந்து எந்த துணியில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்து அந்த சட்ட அமைப்பு அவையிலேயே வந்து அவங்க எல்லாரும் வந்து தீர்மானித்துட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதி பட்டுலையோ காதி பஞ்சிலையோ தான் இந்த கொடியை செய்ய முடியும். அதுவும் அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், குவிக் அப்படின்னு இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு முறையும் ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் வந்து அந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. அந்த கிராமத்தால் தான் வந்து இந்த கொடியை தயார் செய்ய முடியும். இப்போ கூட சமீப காலத்தில் நீங்கள் ஒரு சர்ச்சை ஒன்று நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து ஒரு வீட்லேயும் வந்து இந்த கொடியை பறக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் அந்த கொடி வந்து பாலியஸ்டரால் செய்யப்பட்ட கொடி தான் எல்லா இடத்துலையும் இப்போ பறந்துட்டுருக்கு. அதனால இப்போ வந்து காதியால் செய்ய வேண்டிய கான்ட்ராக்டை வந்து கொடுக்கப்பட்ட அந்த கதக் அப்படிங்கிற கிராமம் வந்து சுதந்திர விழாவையே வந்து புறக்கணித்திருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து அந்த கொடியை தயார் செய்ய முடியல. அவங்க காதியால் தான் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து பாலியஸ்டரில் எல்லா இடத்துலையும் இந்த கொடியை செஞ்சு பறக்க விட்டுட்ருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய சர்ச்சையாக இப்போ ஒன்று நடந்துட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த பிங்களி வெங்கையாவை எல்லாருமே மறந்துட்டாங்க. அவர் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து இந்த கொடியை நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்தார். ஆனால் அவருக்கு ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு சன்மானமோ ஒன்றுமே கிடைக்கல. அவருடைய வாழ்க்கையை அவர் ஏழ்மையில் தான் வந்து கழித்தார். இப்போ கூட அவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் ஒன்று இருக்குது. ஆனால் அதை யாரும் செவி கொடுத்து கேட்டதாக ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. அவரை பற்றி ஒருத்தருக்கும் பல பேருக்கு தெரியவும் தெரியாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்கள், இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் இந்த கொடியை பறக்க விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, 2002 வரையில் ஒருத்தர் வீட்லேயும் கொடியை பறக்க விட முடியாது. ஒரு ஃப்ளாக் கோடுன்னு ஒன்று இருந்தது. அதாவது சில இடங்களில் தான் பாரதிய கொடியை பறக்க விட முடியும். மீதி இடத்துலலாம் பறக்க விட்டால் போலீஸ் வந்து அந்த கொடியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க மேலே கேஸ் தொடுக்கப்படும். அப்போது நவீன் ஜிந்தல்னு ஒருத்தர் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்து அவருடைய வீட்டில் வந்து அங்கே அமெரிக்காவில் யார் வேணாலும் அந்த தேசத்தோட கொடியை பறக்க விடலாம். அவர் இங்கே சுதந்திர தினத்தன்று அவருடைய வீட்டில் ஒரு கொடியை பறக்க விட்ட உடனே அதே போல் போலீஸ் வந்து அந்த கொடியை எடுத்துகிட்டு கொண்டு போய் அவர் மேலே ஒரு கேஸ் தொடுத்துட்டாங்க. உடனே இவர் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணி எதற்காக ஒரு இந்தியனும் தன்னோட வீட்டில் கொடியை பறக்க விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் கேட்ட பொழுது அதற்கு பிறகு அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கொடியை பறக்க விடலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இந்த கொடியை பறக்க விட முடியறது. சுதந்திரம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 75 வருஷங்கள் முடிந்து விட்டன. எப்படி முடிந்தது, எப்படி நடத்தினோம் இந்த 75 வருஷம்? சரி, பல விஷயங்களில் வந்து இந்தியா பின்தங்கி தான் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் எந்த நாட்டில் தான் பிரச்சனை இல்லை? 75 வருஷம் ஒரு தேசம் சுதந்திரமாக இருந்திருக்கு, ஒன்றாக இருந்திருக்கு, ஒரு பிளவே இல்லாமே அப்படின்னா பார்த்தோன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சுதந்திரம் வந்த புதுசில் யாருமே வந்து இந்தியா இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்பவே இல்லை. வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொன்னார்? இந்தியாவால் 3-4 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பல பெயர்கள் அப்படி தான் எழுதியிருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே இந்த தேசத்தால் ஒன்றா இருக்கவே முடியாது, மறுபடியும் ஆங்கிலேயர்கள் காலில் தான் விழுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. இதை நினச்சி தான் நம்ம மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். எல்லாரும் வந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும். வணக்கம்.